பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய எத்தனையோ விதமான துவாக்களையும் திக்ர்களையும் நாம் தினம் தினம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாகவே இருக்கின்றான். ஒரு சகோதரருடைய ஒரு கேள்வியாக என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது, நான் என்னுடைய வாழ்வில் அதிகமான கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அதிகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்விடம் எத்தனையோ விதமான துவாக்களை நான் கேட்டுவிட்டேன். ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு சோதனைகளோ துன்பங்களோ கஷ்டங்களோ தீர்ந்ததாகவே இல்லை. என்னுடைய வாழ்வில் அது ஒரு தொடர்ச்சியான ஒரு கதையாக சென்று கொண்டே இருக்கின்றது என்று கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியது அல்லாஹ்வை அதிகம் நினைவுபடுத்துவது. அல்லாஹ்வோடு நாம் நெருக்கமாகும் போது நம்முடைய கஷ்டங்களும் அப்படியே விட்டு நீங்குவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் நினைவுபடுத்தும் போது அல்லாஹ் உங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அப்படியே இல்லாமல் ஆக்கி விடுகிறான். அதே போல நாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான கஷ்டத்திலும் அதிகமான துன்பத்திலும் இருக்கும்போது கூறிய ஒரு சிறந்த ஒரு வார்த்தையை பற்றி தான் இன்று நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இறை தூதராக இருந்தாலும் அவர்களும் அதிகமான கஷ்டத்தை கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார்கள். அவர்களும் அதிகமான துன்பத்திற்கும் ஆளாகித்தான் இருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் அதிகமாக இந்த வார்த்தையை கூறிக்கொள்வார்கள் என்று நாம் பல்வேறு விதமான ஆதாரபூர்வமான கிரந்தங்களூடாக நாம் அறிகிறோம். அதாவது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் கூறுகிறார்கள், உங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்படும் போதும் துன்பங்கள் ஏற்படும் போதும் நீங்கள் யூனுஸ் நபியுடைய துவாவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். அவர்கள் கேட்ட அந்த வார்த்தையை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை அப்படியே குறைத்து விடுவான் என்று கூறுகிறார்கள். யூனுஸ் நபி அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். இந்த வார்த்தையை அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அவர்கள் கஷ்டத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கிவிட்டான். எனவே நாமும் அதிகமான கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கிறோம். அப்போதெல்லாம் அதிகமாக இந்த வார்த்தையை நாம் கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ விதமான வார்த்தைகளை பேசுகிறோம். அதே போல எத்தனையோ விதமான வீணானவற்றை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களோடு இணைந்து நாம் பேசும்போதும் அதிகமான வீணானவைகளை நாம் பேசுகிறோம். அல்லாஹுவை அதிகம் நினைவுபடுத்துவது நாம் குறைவு. அல்லாஹுவை பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய திக்ர்களை கேட்பது, அல்லாஹுவை பற்றிய அதிகமான எண்ணங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வது மிகச் சிறந்தது. அப்பொழுது நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் அப்படியே குறைவதற்கு வாய்ப்புண்டு சகோதரர்களே. அதிகமாக அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அதே போல இந்த நாம் கற்றுத்தந்த லா இலாஹ இல்லா அன்ஹு சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துவாவை ஓதி அதிகமான கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடக்கூடியவையாக இவை அமைந்திருக்கின்றன. அதே போல அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய செயல்களில் இருந்தும் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் என்று பார்த்தால் நாம் அதிகமாக வட்டியில் ஈடுபடுகிறோம். வட்டியில் இருந்து நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மேலும் அல்லாஹுவை இணை வைப்பதை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை எந்த விதத்தில் நாம் இணை வைப்போமோ அவற்றிலிருந்து நாம் ஒதுங்கி அல்லாஹுவை தூய வழியில் நாம் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹுவிடம் அதிகம் அல்லாஹ்வின் வல்லமைகளை பற்றி அல்லாஹ்வின் சிபத்துக்களை பற்றி பேசி அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றன. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை நாம் ஸலவாத்து கூறினால் அல்லாஹ் நமக்கு 10 அந்தஸ்துகளை உயர்த்தி தருகிறான். அதே போல நாம் 10 முறை கூறினால் அல்லாஹ் நமக்கு 100 அந்தஸ்துகளை உயர்த்தி தருகிறான். எனவே நாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்தை உயர்த்த வேண்டும். அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டியது கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றன. துஆ கேட்கும் போது நாம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறிவிட்டு அடுத்ததாகத்தான் நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ்விடத்தில் எத்தி வைக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதர் கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் அவரது துஆக்களை வீணடிக்க மாட்டான் என்று நபி அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்கு அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நாம் அல்லாஹ்வின் வல்லமைகளை பற்றி அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் கூறிவிட்டு நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அவற்றுக்கு மாற்று வழிகளை ஏற்படுத்தி வைப்பான். எனவே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மட்டும் விடாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் நம் அனைத்து பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க போதுமானவனாக இருக்கிறான். நம்முடைய கஷ்டங்களையும் போக்குவதற்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.